மீனம் ராசி என்பர்களே, குழந்தைகளின் செயல்களால் வந்த கவலைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அதாவது மீனம் ராசிக்கு 5ஆம் அதிபதியான புதன் மற்றும் சுக்கிரனின் நிலையை பொறுத்துதான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் புத்திர பாக்கியத்துல பல ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவது உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்க வைத்திருந்த பாசமும் அவங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் தான் சில நேரங்கள்ல அவங்களையே தவறான பாதையில கொண்டு செல்ல வழிவகுத்திருந்திருக்கும். உங்களுக்கு பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்க பட்ட கஷ்டங்களுமே சிந்திய வேர்வை தான் அவங்களுக்கு புரியாம போனது உங்களை பெரும் கவலையிலே ஆழ்த்தியிருந்திருக்கும். அவங்களின் பிடிவாத குணமும் தவறான நண்பர்களுடைய சேர்க்கையும் படிப்பு அல்லது தொழிலில் ஏற்பட்ட கவனச்சிதறல் ஆகியவை உங்கள் சமுதாயத்திற்கு முன்பாகவே தலைகுனிய வைத்திருந்திருக்கும் சூழலில் சில நேரங்களில் உருவாக்கியிருந்திருக்கலாம். நீங்கள் நல்லது சொன்னாலுமே அதை எதிர்ப்பாகவும் உங்களை எதிரியாகவும் பார்க்கக்கூடிய பிள்ளைகளுடைய அறியாமை உங்களை பெரிதுமே வேதனைப்படுத்தியிருந்திருக்கும். நாம் அவங்களுக்கு என்ன குறை வைத்தோம் என்று உள்ளுக்குள்ளேயும் கேட்டுக்கொண்டு புலம்பிய நாட்கள் அதிகமாக இருந்திருக்கும். வாழ்க்கையில அவங்களுடைய திருமண விஷயத்திலேயோ அல்லது வாழ்க்கை முடிவுகளிலுமே உங்களுடைய ஆலோசனையை புறக்கணித்து தன்னிச்சையாக செயல்பட்டு பின்னர் துன்பத்துல சிக்கிய போதுதான் அதை சரி செய்ய நீங்கள் மீண்டும் போராட வேண்டியதாக இருந்திருக்கும். வாழ்க்கையில பிள்ளைங்களுடைய அறியாமையாலையும் அவங்களுடைய எதிர்காலம் குறித்த பயத்தாலையும் தான் நீங்கள் அடைந்த மன உளைச்சல் உங்களுடைய நிம்மதியை முழுமையா பறித்திருந்திருக்கும். உங்களுக்கு அது உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் உத்திரஸ்தானத்துல பல இறக்கங்கள் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். ஏன்னா உங்க பிள்ளைங்கள் மீது நீங்க வைத்திருக்கிற பாசமும் ஏன் அவங்களுக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் உங்களுக்கு சில நேரத்துல அவங்க தவறான பாதையில கொண்டு செல்ல வழிவகுத்திருந்திருக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பிடிவாத குணமும் என் தவறான நண்பர்களோட சேர்க்கையும் தான் படிப்போ அல்லது தொழிலில் ஏற்பட்ட கவனச்சிதறல் ஆகிய உங்களுக்கு சமுதாயத்துக்கு முன்பே தலைகுனிய வைக்கக்கூடிய சூழல் சில நேரங்கள்ல உங்களுக்கு உருவாகக்கூடிய நேரம் அமைந்திருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய திருமண விஷயத்துல அவர்களது வாழ்க்கை முடிவுகள் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே புறக்கணித்து தனிச்சை செயல்படும் போதுதான் பின்னர் அவங்க துன்பத்தை சிக்கிய போது அதை சரி செய்யறதுக்காகவே நீங்கள் மீண்டும் போராட வேண்டிய ஆயிட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம நீங்க பிள்ளைங்களோட அறியாமையாலையும் அவங்களுடைய எதிர்காலம் குறித்த பயத்தாலுமே நீங்கள் அடைந்த மன உளைச்சல் உங்களுடைய நிம்மதியை முழுமையாக பறித்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் நீங்க தங்களுடைய வாழ்க்கையில சந்தித்த கஷ்டங்கள் எதுவா இருந்தாலுமே குழந்தைகளுடைய மட்டுமல்ல நல்ல வாழ்க்கையை குழந்தைகள் மட்டுமல்ல நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடையுமே ஒவ்வொரு நாளுமே உழைத்திருந்திருப்பீங்க. ஏன் அவங்களுடைய கல்வியாகட்டும் ஒழுக்கமாக இருக்கட்டும் எதிர்காலம் அல்லது நல்ல பெயர் ஆகியவை அனைத்திற்காகவுமே தங்களுடைய ஆசைகள் கூட தியாகம் செய்ய தொடங்கி இருக்க மாட்டீங்க நீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்க்கையின் சில கட்டங்கள்ல குழந்தைகளுடைய சில முடிவுகளாகட்டும் அல்லது செயல்களாகவே இவங்களுடைய மனசுல ஆழமான கவலையும் அமைதியற்ற சூழலையுமே உங்களுக்கு உருவாக்கி இருந்திருக்கும். ஒரு காலத்துல உங்க குழந்தைகள் எடுத்த சில அவசரமான முடிவுகளும் குடும்பத்துல தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு பெற்றோரின் அனுபவத்தை விட நண்பர்களின் ஆலோசனை அதிகமா நம்பியதாலேயுமே சில தவறுகள் நடந்திருக்கலாம். நல்லதையும் அதாவது உங்க வாழ்க்கையில நல்லதையே நீங்க நினைத்தாலுமே அதை அவங்க தப்பாக நினைச்சிருந்திருப்பாங்க. குழந்தைகளுடைய கல்வியோ வேலையோ நண்பர்களோ வாழ்க்கை தேர்வுகள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்ட சில எதிர்பாராத ஏமாற்றங்கள் இரவன் தூக்கம் கற்கிற அளவிற்கு கவலையை உருவாக்கியிருந்திருக்கலாம். வெளியில யாரிடமும் எதையும் சொல்லாம எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று இறைவனை நாடி அமைதியாக பிரார்த்தனை செய்த நாட்கள் உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க உங்க மீனவாசல் பிறந்தவங்க குடும்ப பாசத்துக்காகவே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. குறிப்பா குழந்தைகள் மீதும் இவங்க வைத்திருக்கிற அன்பு அளவிட முடியாத ஒன்றாக இருந்திருக்கும். அதனால தான் உங்களோட வாழ்க்கையில நீங்க சந்தித்த கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலுமே குழந்தைகள் முன்னாடி நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடையுமே ஒவ்வொரு நாளுமே உழைத்து வந்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய கல்வியிலேயோ ஒழுக்கத்திலேயோ எதிர்காலத்திலேயோ நல்ல பெயர் ஆகிய அனைத்திற்காக உங்களுடைய ஆசைகளை கூட தியாகம் செய்ய தயங்கவே மாட்டீங்க நீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. அதாவது கணவன் மனைவி பாசம் ஆழமாக அமைய போது உங்க வாழ்க்கையில அது தம்பதியருக்குள்ள இருந்து வந்த தேவையற்ற சந்தேகங்களும் மூன்றாம் நபர்களுடைய தலையீட்டால ஏற்பட்ட விரிசல்கள் மற்றும் இடைவெளிகள் அனைத்துமே இனி சூரியனை கண்ட பனி போல விலகி ஓட போதும். வாழ்க்கையில குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு தரம் சுப பலன்களாலவே கணவன் மனைவி இடையே புரிதலும் அந்யோன்யம் தான் பல மடங்கை அதிகரிக்க போது. ஒருவர் நீங்க சரியாக புரிந்து கொண்டே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் தான் இருவருக்குமே உண்டாக போகுது. நீண்ட நாட்களா பேசாம இருந்த தம்பதியர் கூட
பழசை மறந்து மீண்டும் அன்போடு ஒன்று சேருவீங்க. இருவருக்குள்ளும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை பற்றியுமே இணைந்து திட்டமிடுவீங்க. ஒருவருடைய சுக துக்கங்கள்ல மற்றவர் பங்கெடுத்து தோளோடு தோள் கொடுத்து நிற்கக்கூடிய பாசமும் உங்க வாழ்க்கையில உள்ள ஆழமாக போகுது. இந்த அந்யோன்யமான பந்தம் தான் உங்களுடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் அஸ்திவாரமாக அமைந்து இல்லற வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றப்போகுது உங்களுக்கு. அது உங்க வாழ்க்கையில மூன்றாம் நபரோட தலையிட்டாலையோ, ஏன் உங்களுக்குள்ள எதுவும் தேவையற்ற சந்தேகங்கள் எல்லாமே, மேற்பட்ட விரிசல் மற்றும் இடைவெளிகள் அனைத்துமே இப்ப சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடப்போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுப பலன்களால கணவன் மனைவி இடையே இருந்த புரிதல் அந்யோன்யமும் பல மடங்கு உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஒருவரை ஒருவர் நீங்க சரியாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவமே உங்க இருவருக்குமே உண்டாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. நீண்ட நாட்களா நீங்க பேசாம இருந்த தம்பதியர் கூட இப்ப பழசு எல்லாமே மறந்து மீண்டும் அந்யோன்யத்தோடு ஒன்று சேர போறீங்க. ஒருவருக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் என் குடும்பத்தோட வளர்ச்சியை பற்றியுமே இணைந்து திட்டமிட போறீங்க உங்க வாழ்க்கையில. இந்த அந்யோன்யமான பந்தம் தான் உங்களுடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் அஸ்திவாரமாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இல்லற வாழ்க்கையில நல்வாழ்க்கையாக மாற்றக்கூடியதாக அமைய உள்ளது உங்களுக்கு. அது உங்க திருமண வாழ்க்கையில இந்த இரண்டு மனங்கள் ஒன்றாக இணையக்கூடிய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய புனிதமான உறவாக இருந்திருக்கும். கடந்த காலத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையோ, ஏன் ஒருவரை ஒருவர் நீங்க முழுமையா புரிந்து கொள்ளாத முடியாத சூழ்நிலைகளாக கூட குடும்ப பொறுப்புகள் காரணமாகவே ஏற்பட்ட மன அழுத்தங்கள் உங்களை பல உறவுகளை சில நேரங்களில் இடைவெளி உருவாக்கி இருந்திருக்கலாம். இனி வரும் காலத்துல குரு பகவானுடைய அருளால தான் அந்த மனக்கசப்புகள் படிப்படியே விலகப் போகுது உங்களுக்கு. அன்பும் நம்பிக்கையும் ஏன் நிறைந்த புதிய அத்தியாயம் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இருந்த சொல்ல முடியாத சோதனைகளும் பேசாமல் இருந்த உணர்வுகள் என் தவறான புரிதலால் உருவான அமைதியற்ற சூழல்கள் அனைத்துமே மெதுவாக மறைய தொடங்க போது உங்களுக்கு. கணவன் மனைவி இருவருமே ஒருவரின் எண்ணங்களை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அதிகரிக்க போது உங்களுக்கு. முன்பு சிறிய விஷயங்களில் கூட ஏற்பட்ட வாக்குவாதங்களும் இனி அமைதியான உரையாடல்களால் தீர்க்கப்படும் நிலை உருவாக போது உங்களுக்கு. வீட்டுல மகிழ்ச்சியான சூழல் நிலைத்து அன்பான வார்த்தைகளால் உறவை மேலும் வலுப்படுத்த போறீங்க. குரு பகவானுடைய அருள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில பொறுமையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க போது. ஒருவருடைய வெற்றியை மற்றவர் மனதார பாராட்டக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தின் எதிர்காலம், குழந்தைகளின் நலம், பொருளாதார முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்ல இருவரும் ஒன்றாக ஆலோசித்து நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போதும் வாழ்க்கையில. அதாவது நீங்க இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே என் சொல்ல வேதனைகளும் பேசாம இந்த உணர்வுகள் என் தவறான புரிதல் உருவான அமைதியற்ற சூழல்கள் அனைத்துமே மெதுவாக உங்களுக்கு கரைய தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருவருக்கும் ஒருவருடைய எண்ணங்களை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சிறிய விஷயங்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதங்களுமே இனி அமைதியான உரையாடலாம் உங்களுக்கு தீர்க்கப்பட போகுது. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய அருள் தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை பொறுமையும் என் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவமே அதிகரிக்கக்கூடிய சூழல் உங்க வாழ்க்கையில அமைய போகுது. ஒருவரை ஒருவர் நீங்க முழுமையா புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத சூழ்நிலைகள் குடும்ப பொறுப்பு காரணமாகவே மன அழுத்தங்கள் ஆகியவை உங்க உறவுல சில நேரங்களில் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். அதனாலேயே நீங்க இடைவெளி உருவாக்கி இருந்திருப்பீங்க. ஆனா குரு பகவானுடைய அருளால் தான் அந்த மனக்கசப்புகள் எல்லாமே படிப்படியா விலகி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயம் உங்க இல்லற வாழ்க்கையில தொடங்கி இருந்திருக்கும். இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சேருவீங்க. இருவருக்குள்ளும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் குடும்பத்தினுடைய வளர்ச்சியை பற்றியுமே இணைந்து திட்டமிடுவீங்க. ஒருவருடைய சுக துக்கங்கள்ல மற்றவர் பங்கெடுத்து தோளோடு தோள் கொடுத்து நிற்கக்கூடிய பாசமும் உங்க வாழ்க்கையில உள்ள ஆழமாக போகுது. இந்த அந்யோன்யமான பந்தம் தான் உங்களுடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் அஸ்திவாரமாக அமைந்து இல்லற வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றப்போகுது உங்களுக்கு. அது உங்க வாழ்க்கையில மூன்றாம் நபரோட தலையிட்டாலையோ, ஏன் உங்களுக்குள்ள எதுவும் தேவையற்ற சந்தேகங்கள் எல்லாமே மேற்பட்ட விரிசல் மற்றும் இடைவெளிகள் அனைத்துமே இப்ப சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடப்போகுது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுப பலன்களால கணவன் மனைவி இடையே இருந்த புரிதல் அந்யோன்யமும் பல மடங்கு உங்க வாழ்க்கையில அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஒருவரை ஒருவர் நீங்க சரியாக புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவமே உங்க இருவருக்குமே உண்டாகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. நீண்ட நாட்களா நீங்க பேசாம இருந்த தம்பதியர் கூட இப்ப பழசு எல்லாமே மறந்து மீண்டும் அந்யோன்யத்தோடு ஒன்று சேர போறீங்க. ஒருவருக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகளை நீங்கி தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் என் குடும்பத்தோட வளர்ச்சியை பற்றியுமே இணைந்து திட்டமிட போறீங்க உங்க வாழ்க்கையில. இந்த அந்யோன்யமான பந்தம் தான் உங்களுடைய குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் அஸ்திவாரமாக அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இல்லற வாழ்க்கையில நல்வாழ்க்கையாக மாற்றக்கூடியதாக அமைய உள்ளது உங்களுக்கு. அது உங்க திருமண வாழ்க்கையில
இந்த இரண்டு மனங்கள் ஒன்றாக இணையக்கூடிய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய புனிதமான உறவாக இருந்திருக்கும். கடந்த காலத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையோ ஏன் ஒருவரை ஒருவர் நீங்க முழுமையா புரிந்து கொள்ளாத முடியாத சூழ்நிலைகளாக கூட குடும்ப பொறுப்புகள் காரணமாகவே ஏற்பட்ட மன அழுத்தங்கள் உங்களை பல உறவுகளை சில நேரங்களில் இடைவெளி உருவாக்கியிருந்திருக்கலாம். இனி வரும் காலத்துல குரு பகவானுடைய அருளால தான் அந்த மனக்கசப்புகள் படிப்படியே விலகப் போகுது உங்களுக்கு. அன்பும் நம்பிக்கையும் ஏன் நிறைந்த புதிய அத்தியாயம் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இருந்த சொல்ல முடியாத சோதனைகளும் பேசாமல் இருந்த உணர்வுகள் என் தவறான புரிதலால் உருவான அமைதியற்ற சூழல்கள் அனைத்துமே மெதுவாக மறைய தொடங்க போது உங்களுக்கு. கணவன் மனைவி இருவருமே ஒருவரின் எண்ணங்களை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அதிகரிக்க போது உங்களுக்கு. முன்பு சிறிய விஷயங்களில் கூட ஏற்பட்ட வாக்குவாதங்களும் இனி அமைதியான உரையாடல்களால் தீர்க்கப்படும் நிலை உருவாக போது உங்களுக்கு. வீட்டுல மகிழ்ச்சியான சூழல் நிலைத்து அன்பான வார்த்தைகளால் உறவை மேலும் வலுப்படுத்த போறீங்க. குரு பகவானுடைய அருள் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில பொறுமையும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க போது. ஒருவருடைய வெற்றியை மற்றவர் மனதார பாராட்டக்கூடிய எண்ணம் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தின் எதிர்காலம், குழந்தைகளின் நலம், பொருளாதார முன்னேற்றம் போன்ற விஷயங்கள்ல இருவரும் ஒன்றாக ஆலோசித்து நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போதும் வாழ்க்கையில. அதாவது நீங்க இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே என் சொல்ல வேதனைகளும் பேசாம இந்த உணர்வுகள் என் தவறான புரிதல் உருவான அமைதியற்ற சூழல்கள் அனைத்துமே மெதுவாக உங்களுக்கு கரைய தொடங்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருவருக்கும் ஒருவருடைய எண்ணங்களை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவமே அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க சிறிய விஷயங்களுக்கு ஏற்பட்ட வாக்குவாதங்களுமே இனி அமைதியான உரையாடலாம் உங்களுக்கு தீர்க்கப்பட போகுது. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய அருள் தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிற்கு பொறுமையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம்